நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கின்றேன். உன் கண்களை ஏறெடுத்துப் பார் என்று ஆண்டவர் ஆபிரகாமிடம் சொன்னார். நம்மையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், உன் கண்களை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்துப் பார். நாமும் அவ்விதமாக அன்றாடம் பரலோகத்தின் தேவனை ஏறெடுத்து பார்த்து தேவனோடு நெருங்கிய நல்ல உறவை நாம் ஏற்படுத்தி கொண்டு ஆசீர்வாதமாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளின் தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்டது உபாகமம் 23 அதிகாரம் 9 வசனத்திலிருந்து 14 வசனம் வரை அடங்கிய பகுதியாகும். தேவனுடைய பிள்ளைகள் தங்களையும் தங்கள் சரீரத்தையும் தாங்கள் வாழும் வீட்டையும் தங்கள் சுற்றுப்புறத்தையும் எப்பொழுதும் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். ஏனெனில் பரிசுத்தமுள்ள தேவன் வானத்தையும் பூமியையும் யாவற்றையும் உண்டாக்கின தேவன் உங்கள் மத்தியில் உங்களோடே வாசம் பண்ணுகிறார். உபாகமம் 23 அதிகாரம் 14 வசனம் இப்படி சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் எப்பொழுதும் சுத்தமாய் இருக்க கடவது என்று தேவன் மோசேயின் மூலமாய் இஸ்ராயேல் ஜனங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார். 3 காரியங்களை இந்த உபாகமம் 23 அதிகாரம் 9 14 வரை உள்ள பகுதியிலே மோசே குறிப்பிட்டு சொல்லுகிறார். 9 வசனம் நாம் படிக்கும்போது, நீ படையெடுத்து உன் சத்துருக்களுக்கு விரோதமாய் புறப்படும் போது தீதான காரியங்கள் எல்லாவற்றுக்கும் விலகி இருப்பாயாக என்று தேவன் மோசேயின் மூலமாக இஸ்ராயேல் மக்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் யுத்தத்துக்கு போகும் பொழுது அல்லது வெளியூருக்கு போகும்போது அல்லது அந்நிய இடத்திலே போகும் பொழுது தீதான காரியங்கள், கெட்ட காரியங்கள், தீட்டான காரியங்கள் எதை நீ கண்டாலும் அறிந்தாலும் அவைகளை விட்டு விலகி இருந்து கொள் என்று ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களுக்கு சொல்லுகிறார். அந்நிய தெய்வங்களெல்லாம் தீட்டானவைகளாய் காணப்படுகிறது, அவைகளை கண்டு நீ விலகி இருந்துக்கோ என்று சொல்லுகிறார். அந்நிய தெய்வங்களை கும்பிடுகிற மக்கள் இரத்தத்தை சாப்பிடுகிறார்கள். நீங்கள் அப்படிப்பட்ட இரத்தத்துக்கும் விலகி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி உபாகமத்திலே ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களுக்கு சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய மக்களே, நாமும் நம்முடைய யாத்திரைகளிலும் நம்முடைய பணியிடங்களிலும் வெளியூரிலே நம்முடைய உறவுக்காரர்களுடைய இல்லங்களுக்கு போகிற இடங்களிலும் கூட தீதான காரியங்களுக்கு நீங்கள் விலகி இருக்க வேண்டும். ஏனெனில் எபேசியர் 2 அதிகாரம் 10 வசனத்தின்படி நற்கிரியைகளை செய்வதற்காகவே தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஆகையினாலே துர்க்கிரியைகள் சார்ந்த எவைகளும் நம்மை ஒட்டி கொள்ளாதபடிக்கு அவைகளை கண்டு விலகி வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 2வதாக மோசே இஸ்ராயேல் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது, காலத்தில் சம்பவித்த தீட்டினாலே அசுத்தமாயிருக்கிற ஒருவன் உங்களில் இருந்தால் அவன் பாளையத்திற்கு வெளியே போய் பாளையத்திற்குள் வராமல் சாயங்காலத்திலே ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி சூரியன் அஸ்தமிக்கும் போது பாளையத்திற்கு வர கடவன். அதாவது ஒன்னில அசுசிகள் காணப்பட்டதென்று நீ உணர்ந்து கொள்வாய் என்றால் போய் நீ ஸ்நானம் பண்ணி
குளித்து நன்றாக உன்னை சுத்தம் பண்ணி கொண்டு நீ பாளையத்துக்கு வா என்று ஆண்டவர் மோசேயின் மூலமாக சொல்லுகிறார். இது ஒரு மிக முக்கியமான காரியம். வெளியிலே நாம் போயிட்டு வரும் பொழுதும், எந்த ஒரு காரியங்களை செய்து கொண்டு வரும் பொழுதும், அவைகளின் மூலமாய் நம்மிலே என்னெல்லாம் படிந்திருக்கிறது என்று தெரியாது. ஆகையினாலே குளித்து ஸ்நானம் பண்ணிவிட்டு நம்முடைய இல்லங்களுக்குள் கடந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் அந்த காலத்துல விரும்பி இருக்கிறார். நீயும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு தண்ணீரில் முழுக்காட்டப்பட்டு சுத்தமாக்கப்பட்டிருக்கிறாய். ஆகையினாலே நீ வெளியில போகும் பொழுதும் வரும் பொழுதெல்லாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி உங்களில் இருக்கின்ற அழுக்குகள், உங்களில் இருக்கின்ற எந்த விதமான தீட்டான காரியங்களும் அசுசியான காரியங்களும் ஆழமாய் வேரூன்றி கொள்ளாதபடிக்கு அவைகளை நீங்கள் வெளியேற்றி எப்பொழுதும் சுத்தபத்தமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கழுவப்பட்ட பன்றி சேற்றில் புரள்வது போல நாம் புரண்டு போகக்கூடாது என்பது ஆண்டவருடைய விருப்பமாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று. அதே 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். அதே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஆகையினாலே நாம் குளித்து முழுக்காட்டப்பட்ட நல்ல தூய்மையான சரீரம் உடையவர்களாய், மனசாட்சி உடையவர்களாய் காண்போமாக. கடைசியாக அதே உபாகமத்தில் அந்த மோசே இஸ்ராயேல் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், உன் ஆயுதங்களோடே ஒரு சிறு கோலும் உன்னிடத்தில் இருக்க கடவது. நீ மலஜலாதிக்கு போகும்போது அதனால் மண்ணை தோண்டி மலஜலாதிக்கிருந்து உன்னிலிருந்து கழிந்து போனதை மூடி போட கடவாய் என்று ஒரு சாதாரண விஷயத்த ரொம்ப நாகூக்க ஆண்டவர் இஸ்ராயேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். அதாவது இதன் பொருள் என்னன்னா, அழுக்குகளை பூமியின் மேல் போடாதே, அவைகளை குழி தோண்டி புதைத்து விடு. ஏன்னா தேவன் இந்த பாளையத்துல உலாவும் பொழுது அழுக்குகளை கண்டு உன்னை விட்டு அவர் விலகி போகும்படியான சூழ்நிலைகள் உண்டாகிவிடும். ஆகையினாலே குப்பைகளை, அழுக்குகளை எல்லாவற்றையும் நீ மண்ணை நோண்டி மண்ணுக்குள்ள போட்டு மூடி போட்டுவிடு என்று ஆண்டவர் மோசே மூலமாய் சொல்லுகிறார். அதுபோல கர்த்தர் உன் அழுக்குகளை முதுகுக்கு பின்னாடி எறிந்து விட்டார். உன் பாவங்களையும் உன் அக்கிரமங்களையும் ஆண்டவர் மறந்து விட்டார். அவைகளை தூரமாய் எறிந்து விட்டார். ஆகவே நீ அவைகளை திரும்பவும் வெளிப்படுத்தாதே, அவைகளை வெளிப்படுத்தும்படியாய் நீ நடந்து கொள்ளாதே. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணவுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்.
இப்படி தேவன் மோசே மூலமாய் இஸ்ராயேல் ஜனங்களிடத்துல தீதான காரியங்களுக்கு விலகியிரு, வெளியே போயிட்டு வந்தா ஸ்நானம் பண்ணி விட்டு வா, அழுக்கானவைகளை குழி தோண்டி புதைத்து விடு என்று சொல்லுகிறார். என்ன காரணம் என்றால், அந்த 14ஆம் வசனம் வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு விலகி போகாதபடிக்கு உன் பாளையம் எப்பொழுதும் சுத்தமாய் இருக்க கடவது. நீயும் உன்னுடைய வீடும் உன் சுற்றுப்புறங்களும் உன்னுடைய வீட்டில் உள்ளவர்களும் எப்பொழுதும் சுத்தபத்தமாயிருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்கள் மத்திலே உலாவும்படியாய் விரும்புகிற தேவன், எங்களிலே அழுக்குகளும் தீதான காரியங்களும் ஆண்டவரே காணப்படாதபடிக்கு இருக்க எங்களுக்கு சில முறைமைகளை நீர் கற்று தந்திருக்கிறீர். நாங்கள் இவைகளை ஆண்டவரே சோத்திரம் கவனத்தில் கொண்டு நாங்கள் எப்பொழுதும் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால மீட்கப்பட்டவர்கள், கழுவப்பட்டவர்கள், திரும்ப நாங்கள் பன்றியை போல சேற்றிலே புரள்வதற்காக அல்ல, பரலோக ராஜ்யத்திலே சென்று வாழ்வதற்காக சுத்தமாக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்பதை உணர்ந்து நாங்கள் சுத்தபத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவரே தேவன் எங்களோடு உலாவும்படியான இடங்களை உண்டாக்கி வாழ்வதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம், இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless.